அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையும் ஆலயத்துக்கு வரவும் உடைய பாதத்தை அமர்ந்து தியானிக்கவும் ஆண்டு கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாட்களில் அப்பா, நாங்கள் இப்படியாக ஒவ்வொரு நாளும் கூடி வந்து நாமத்தை உயர்த்தவும், அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கவும், ஆண்டவரே உடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்கவும் ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து நாட்களில், இந்த உபவாச நாட்களில் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை முற்றுமாய் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் முதல் பாடலாக 40 நாள் ராப்பகல் என்ற பாடலை பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வானவாசம் பள்ளி நீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றி ஏற்றீர் வெயில் குளிரை காற்று மீறுக துணை மஞ்சமுமக்கு தரை கலுமக்கு பஞ்சனை உம்மை போல நாங்களும் லோகத்தை வேறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியும். சாத்தான் சீறி எதிர்க்கும் போதேம் தேகமாவியை சோர்ந்திடாமல் காத்திடும் வேண்டீரே நீராவனை. அப்போதெங்கள் ஆவிக்கும் மாசமாதானம் உண்டாம், தூதர் கூட்டம் சேவிக்கும் பாக்கியவான்கள் ஆகுவோம். 40 நாள் ராப்பகல் வானவாசம் பள்ளி நீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றி. கர்த்தர் இருப்பாராக, அவரும் போல் இருப்பாராக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதய சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமீன். ரெண்டு கால ஜெபம். Collect for Ash Wednesday. Let us pray together. செந்திவிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டவையில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசமப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவரிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வேத பாடம் வாசிப்போம். இன்றைக்குரிய காலை ஜெபத்துக்குரிய மார்னிங் பிரேயருக்குரிய பாடங்கள் சங்கீதம் 38, Psalm 38. சங்கீதம் 38. நாம் இதை சேர்ந்தே வாசிப்போம். சங்கீதம் 38.
38ஆம் சங்கீதம், Psalm 38. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமெடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏங்கல் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையினைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும். என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமுண்டாவதாக, ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால மகிமுண்டாவதாக. ஆமீன். 2ஆம் பாடம், தானியேல் 9ஆம் அதிகாரம். Daniel chapter 9. தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 3 6 வரை, பின் 17 19 வரை. Daniel chapter 9 verse 3 to 6, verses 17 to 19. 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 3. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொடுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துர்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். வசனம் 17 19. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி
எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நியமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு 1 தீமோத்தேயு 1 Timothy chapter 6 verse 6 to 19. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6 to 19 வரை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6 to 19 வரை. 1 Timothy chapter 6 verse 6 to 19. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினருமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்து பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான இருதயம் உள்ளவர்களாயிராமல் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமருங்கள். நாம் வாசித்த பாடத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். முதல் சங்கீதம் நாம் வாசித்தோம். சங்கீதம் 38 எப்படியாக சங்கீதக்காரன் ஆண்டவரை தேடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் பாவம் செய்து பாபிலோனுக்கு வந்து விட்டார்கள். தானியேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது அவர் சொல்ற காரியம் என்னவென்றால், நாம் தேவனை தேட வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, வசனம் 19, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். இந்த 3 காரியத்தை நம்ம இந்த 2 நாட்களில் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் தேவனிடத்தில், ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேளுங்க, எங்களுடைய மன்னிப்பு பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்கள் ஜெபிக்கிறத பாவ மன்னிப்பு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே கேளும் என்ற முதல் வார்த்தை. இரண்டாவதாக ஆண்டவரே மன்னியும். இதிலிருந்து நாட்களில், இந்த உபவாச நாட்களில் நம்ம அதிகமாக நம் வாழ்க்கையை நம்ம மாற்றி நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகி பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய மன்னிப்புக்காக நாம் காத்திருக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறவர் என்னங்க பார்க்கிறோம். வசனம் 18 சொல்றாரு,
என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இன்னைக்கு நம்முடைய நீதி அல்ல, தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய மிகுந்த இரக்கங்கள், ஆண்டவருடைய கம்பேஷன். ஆண்டவர் இறங்குவராக இருக்கிறாரு. நம் தேவனுடைய சமூகத்து வரும் பொழுது ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து நம் வாழ்க்கையை சரிப்படுத்துவராக இருக்கிறாரு. மூன்றாவதாக, ஆண்டவரே கவனியும். ஆண்டவரே என் வாழ்க்கையை கவனித்தருளும். நான் இந்த 40 நாட்களில் மட்டுமல்ல, மற்ற நாட்களிலும் என் வாழ்க்கை முழுவதும் நீங்களை கவனிக்கணும் சொல்லும் பொழுது என்னை ஜாகா பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, என்னை ஜாகா பண்ணிங்க, என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். ஸோ இந்த 2 நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது எப்படியாக நாம் தேவனை தேடுகிறோம், எப்படியாக தேவனை பற்றி கொள்கிறோம், எப்படியாக நம் வாழ்க்கையை சரிப்படுத்துகிறோம், எப்படியாக நம் தேவன் சமூகத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன திரும்புகிறோம் என்று நாம் தானியல் வாழ்க்கையில் பார்க்கிறோம். தானியல் பாவம் செய்யல, ஆனால் தானியல் என்ன செய்றாரு? ஜனங்களுக்காக, அவருடைய ஜனங்களுக்காக, எருசலேம் மக்களுக்காக அவர் பாபிலோன் நின்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இதனால நாம் நமக்காகவும், நம்முடைய சமுதாயம், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆலயத்துக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்றாரு. ஆண்டவர் உயர்ந்தவராய் இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானம், எல்லாவற்றையும் உயிரோடு செய்கிற ஆண்டவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளி வாசம் செய்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அப்படின்னா இவ்வளோ உயர்ந்த ஆண்டவர் நமக்கு இருக்கிற பொழுது இன்னைக்கு நாம் நம் வாழ்க்கையை தேவனுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 நாட்களில் மட்டுமல்ல, மற்ற எல்லா நேரங்களிலும் இந்த ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போகும் பொழுது நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்குள் நாம் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறோம், தேவனுக்குள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிறோம், தேவனுக்குள் அவரை அறிந்து அவருடைய பிரசன்னத்தை நாம் நாடி எப்படி நம் வாழ்க்கையை நம்ம ஆண்டுக்குள்ள வைத்துக் கொள்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் நம் வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் கொடுக்கிற நாட்களுக்காக நன்றி. எங்களை பாவங்களை மன்னிக்கிறவர், உம்மிடத்துல எங்களை பாவத்தை அறிக்கையிட்டு மன திரும்பும் பொழுது அப்பா எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை அரவணைத்துக் கொள்கிறவர். அப்பா, அந்த 2 நாட்களில் எங்களை முற்றுமாய் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குற்றம் குறைகளை எங்களை மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய பிள்ளைகள், நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உம்மிடத்தில் வரும் பொழுது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன திரும்பும் பொழுது ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். உம்முடைய மகா இரக்கத்தினால் இறங்குகிறீர். அப்பா, நீ உயர்ந்தவராய் இருக்கிறீர், நீ பெரியவராய் இருக்கிறீர். உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நாளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அதிகாலையில் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் அப்பா, நாங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா, இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் வைக்கிறோம். பல வேலைகள் இருந்தாலும் சீக்கிரமாய் இழவும், நாங்கள் பாதத்தில் அமர்ந்து இந்த நேரத்தை நாங்கள் செலவிடவும் ஆண்டு கொடுத்த நேரத்துக்காக நன்றி. அப்பா, நம்முடைய சிலுவையின் பாதத்தில் அமர்ந்து இந்த 40 நாட்கள் நாங்கள் தியானிக்கவும் அப்பா, நாங்கள் கிட்டி சேரவும் ஆண்டவர் எங்கள் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். என் அருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பக்கம் 16. என் அருள் நாதா இயேசுவே, என் அருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்று நந்தேன் என் உள்ளத்தில். என் மீட்பசிலுவை அல்லாஹ் வேறேதை நான் பாராட்டுவேன்.
யாவும் ஆதினால் தகாததென்று தள்ளுவே. கைதலை காலேலும் மீதோ பேரன்பும் துன்பம் கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ முள்மூடியும் ஒப்பற்றதே. சராசரங்கள் அனைத்தும் அவள்புக்கு எம்மாத்திரம் என் ஜீவன் சுகம் செல்வமும் நேசருக்கு பாத்தியம் மாந்தகுமீட்பைகஸ்தியால் சம்பாதித்தீந்த இயேசுவே உமக்கு என்றும் தாசரால் மாஸ்தோத்திரம் உண்டாகவே. நம் கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னன்னுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நீங்கள் பரிசுத்தத்தில் வளரவும், உங்களை வெறுத்து உங்களை சிலுவை எடுத்து அவரை பின்பற்றவும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபை புரிவாராக. அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்க தந்த கிருபைக்காக, இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதியும். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கையிட்டு செய்யும் பிரயாசங்களை ஆண்டு பலப்படுத்துவீராக. எங்கள் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள் அனைவருமே கரத்தில் வைக்கிறோம். பெரியோர் சிறியோர் அனைவருமே கரத்தில் வைக்கிறோம். நீரே பாதுகாத்து இந்த நாளை வழிநடத்தும். உபவாசம் எடுக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டிங் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களையும் கரத்தில் வைக்கிறோம். அவருக்கு வேண்டிய விசேஷித்த பலத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தலுமா ஜெபிக்கிறோம். எப்படி இயேசுவானவர் இந்த நாட்கள் உபவாசம் எடுத்து அவரை நடந்து சென்றாரோ, அதே போல் நாங்களும் உபவாசம் எடுக்கும் பொழுது உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிறைத்து எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். அதிகமாக நாங்கள் கிட்டிச் சேரவும், எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உடைய சமூகத்தில் மறுபடியும் அர்ப்பணிக்கவும் இந்த நாட்கள் எங்களோடு பேசுவீராக. நான் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் கரத்தில் வைக்கிறோம். ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொரு ஆராதனையும் ஜனங்கள் கூடி வந்து உடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்க, தங்கள் வாழ்க்கையை சரிபடுத்த, இன்னும் அதிகமாக கிட்டி சேர ஆண்டு பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். இறுதியாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். விந்தை கிறிஸ்து ராசா உந்தன் சிலுவையின் மேன்மை என்ற பாடலை நாம் பாடுவோம். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பீனும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பீனும். விந்தை கீரே
ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கிருப்பினும் குருசை நோக்கி பார்க்க குருசை நோக்கி பார்க்க எனக்குரிய பெருமை யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே விந்தை கீரே சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவ நதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்தே மேன்மையாகினேன் தூய்மை அடைந்தே மேன்மையாகினேன் விந்தை கீரே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சென்னி வேளா கை காணின்று சிந்துததோ துயரோரன்பு மண்ணாயிதை போன்ற காட்சி மண்ணாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன் எந்நாளிலுமே எங்கும் காணேன் விந்தை கீரே சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஏந்திடுவே எந்த பொருளீடாகும் எந்த பொருளீடாகும் உம்மை முற்றிலும் உமக்களிக்கிறே என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கீரே சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை அமைதியாக கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆஸ்வதிப்பாராக.